ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லிட்டில் லேம்ப் இந்தியன் கிச்சன் தமிழ். நான் உங்கள் பார்க்கவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே கமக்கிற டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் சீரகமும் பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், அதையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தக்காளி வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணலாம். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு முறை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியை. 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1/2 கப் அளவு துருவின தேங்காவை நல்லா திக்கான பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் இருக்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப் அளவு புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும், எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தால் தான் அதில் இருக்கிற பச்சை வாசம் அடங்கியிருக்கும். ஸோ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சங்கரா மீனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண விட வேண்டாம், மீன் உடஞ்சி போயிடும். இப்போ மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு மீன் உடையாதபடி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப கமக்கிற டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாட்டா.